வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மிதுன ராசி சித்திரை மாத ராசி பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது, சென்ற மாதங்களில் நீங்கள் மிகவும் கஷ்டமும் தேவையில்லாத பண திண்டாட்டமும் அதிகப்படியான விரய செலவுகளும் உடல் நலத்தில் சில பிரச்சனைகளும் இருந்திருந்தால், சித்திரை மாதத்தில் அனைத்தும் சரி செய்யக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்து நற்பலன்களை தரவிருக்கிறது. கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய 2.25 நாட்கள் என்பது சந்திராஷ்டம தினம். இந்த 2.25 நாட்களில் புதிதாக எதையும் செய்யாமல், அதாவது புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, புதிதாக வியாபாரங்களை தொடங்கக்கூடாது, யாரிடமாவது பணம் கொடுக்கல் வாங்கல் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். திடீர் ஊர் பிரயாணம் உங்களுக்கு அமைந்துவிட்டால் 2.25 நாட்கள் தவிர்த்து, அதற்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய எந்த வேலைகளாக இருந்தாலும் தொடர்ந்து செய்து வந்தால் பாதகங்கள் குறையும். சந்திராஷ்டம தினங்களில் எது செய்தாலும் அது முற்று பெறாமல் சிறு தடைகளும் பெரிதளவான பாதிப்புகளும் தரக்கூடிய காலகட்டம் என்பதினால் பொறுமை, நிதானமாக 2.25 நாட்களை நீங்கள் அந்த நாட்களில் எதையும் செய்யாமல் இருந்தாலே போதுமானது. சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 20ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 சித்திரை மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 2:14 மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினம் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 22/4/2025 சித்திரை மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8:05 கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசியான உங்களுக்கு செவ்வாய் பகவான் ராசிக்கு 2இல் நீசம் பெற்று கடகராசியில் அமரக்கூடிய அமைப்பாக இருக்கும். செவ்வாய் பகவான் என்று சொன்னாலே அதிக கோபம், அதிக ஆத்திரம். மென்மையான உள்ளம் படைத்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கூட சில நேரங்களில் கோபங்கள் வரும். அந்த கோபங்கள் சில பிரச்சனைகளை உருவாக்கும். செவ்வாய் பகவான் கெட்ட இடங்களில் அமரும்போது, நீசம் பெற்று அமருகின்ற செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாதக அதிபதியாக இருந்தாலும் வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் அமருவதால் வீணான விரயமும், அதனால் சில பிரச்சனைகள் வரும். மிக கவனமாக இருக்கும். கேது பகவான் உங்களுக்கு சித்திரை மாதத்தில் பெயர்ச்சி பெற்று ராசிக்கு 3இல் அமருவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமும் நற்பலன்களும், உங்களுடைய செயல்களில் அதிகப்படியான நன்மைகள் நடப்பதற்குண்டான வழிகளை காட்டுவார். இதனால் வரையில் 4ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் உங்கள் உடல் நலத்திலும் வருகின்ற வருமானத்திலும், உங்களுடைய நட்பு, உறவு, சொந்த பந்தங்கள் இடையே தொல்லைகளும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை கொடுத்திருந்தால் ஒரு சுமூகமான நிலைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சனி பகவானை பொறுத்தவரையில் திருக்கணித ரீதியாக பயிற்சி பெற்று ராசிக்கு 10இல் அமர்ந்து விட்டார். வாக்கிய கணிதப்படி 2026 தான் பயிற்சி ஆவார். எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் பயிற்சி பெற்று அமர்ந்து விட்டார்.
10ஆம் இடத்தில் பயிற்சி பெற்று அமர்ந்தால் பெரிதளவு நன்மைகள் என்பது இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. 10ஆம் இடம் என்பது சனி பகவானுக்கு மட்டுமல்ல, குரு பகவானுக்கும் ஆகாது. ஆனால் சனி பகவான் பயிற்சி பெற்று அமர்ந்ததாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இதை அனுபவத்தில் தான் உணர வேண்டும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கா சொல்ல முடியாது. ஜாதகத்தில் திருக்கணிதம் என்பது நம்மளுடைய வாழ்க்கைக்காக இல்லாமல் ஆலயங்களும் ஆலயத்தில் நடக்கக்கூடிய பல வகையான நற்பலன்களும், கிரக பிரதிஷ்டை செய்வது, கோயில் கும்பாபிஷேகம் செய்வது, கோயிலுக்கு உள்ள நல்ல செயல்களை செய்வதற்காக திருக்கணிதமும், மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாட நடக்கக்கூடியதை கணித்து அவர்களுக்கு உண்டான நற்பலன்களை செய்வதற்கு உண்டாக வாக்கிய கணிதம் என்று நமது முன்னோர்கள் சொல்லப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் இதை நீங்கள் திருக்கணிதம் கரெக்டாக இருக்கா இல்லை வாக்கிய கணிதம் கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் தான் அனுபவத்தில் பார்க்கணும். 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருவது என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. தொழிலில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் திருக்கணித சனி பயிற்சியை பற்றி ஏற்கனவே போட்டிருக்கோம். வாக்கிய கணிதம் என்பது 2026 போடலாம். அனுபவமே சிறந்த ஆசான் என்பதால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அடுத்ததாக சுக்கிர பகவான் உச்சம் பெற்று ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமருவது தொழிலில் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும், வருமானம் பெருகும், நீங்கள் நினைத்ததை செய்து முடிக்கலாம். ஏன்னு கேட்டிங்களா, 10ல் ஒரு கிரகம் உச்சம் பெற்று அமர்ந்தாலே நற்பலன்கள் தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் நீசம் பெற்று அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசி அதிபதி வக்கரமும் பெற்றிருந்தார், வக்கர நிவர்த்தி பெறார். இதுக்கப்புறம் உங்களுக்கு தடைகள் விலகும், செய்தொழில் லாபங்களும் வருமானமும் அதிகரிக்கும். தொடர் நன்மைகள் என்பது சுக்கிர பகவானாலும் புதன் பகவானாலும் கட்டாயமாக கிடைக்கும். சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்று மேச ராசியில் அமருவது உங்கள் ராசிக்கு 11ஆம் ராசி, உபஜயஸ்தானம். இம்மாதத்தில் கடந்த மாதங்களில் நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவும், உங்களுக்கு இருக்கின்ற பணப்பற்றாக்குறை விலகி, உடலில் இருக்கக்கூடிய சிறு நோய்கள் விலகி, உங்களுக்கு தாராளமாக பணப்புழுக்கமும் உடல் வலிமையும் இறைசக்தியினுடைய நற்பலன்களும் நல்லபடியாக கிடைக்கும். குரு பகவானுடைய பயிற்சி என்பது மே மாதத்தில் இருக்கிறது. ஆனால் 12ஆம் இடத்திலிருந்து ஜென்ம ராசியில் அமரப்போகிறார். இது நன்மை கிடையாது. இருந்தாலும் அவர் ஜென்ம ராசிக்கு வருவதற்கு முன்பதாகவே அவர் ஜென்ம ராசியில் இருந்து தரக்கூடிய பலன்களை கொடுக்காமல் இருக்க மாட்டார். இதில் சில நன்மைகளும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் தான் இருக்கிற இடமும் பார்க்குற பார்வையும் கெடு பலன்களை செய்யும். குரு பகவான் அப்படி கிடையாது. ஜென்ம ராசியில் இருக்கும்போது கடினமாக அலைச்சலும் திருச்சலும் மன உளைச்சலும் இருக்கும். சிறு வேலையை கூட பெரிதளவு உழைத்து தான் அது இல்லாமல் வாழ்வதற்குண்டான வழியை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் குரு பார்வை என்பது 5, 7, 9 பார்வையாக பலமாக இருப்பதினால் நன்மைகள் நடக்கும். ஆனால் நீங்கள் படுற கஷ்டத்தில் அது பெருசாக நன்மை மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த நன்மை நடக்கிறதுக்காகத்தான் நீங்கள் அதிகப்படியாக போராடக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். நீங்கள் வெற்றி பெற்றாலும் மன நிறைவை கொடுக்காது. அப்படி ஒரு பலனைத்தான் ஜென்ம குரு செய்வார். இருந்தாலும் இந்த ஆண்டு குரு பகவான் ஓராண்டு முழுக்க ஜென்ம ராசியில் இருக்க மாட்டார். 5ஆம் மாதம் பயிற்சி பெற்று ஜென்ம ராசியில் அமர்வார். 10ஆம் மாதம் இறுதியில், அதாவது 11ஆம் மாதத்துக்கு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே அதிசாரம் பெற்று பயிற்சி பெற்று ராசிக்கு 2இல் அமர்ந்துடுவார். இதுவாவது திருக்கணித ரீதியாக இருக்கா இல்லை வாக்கிய கணித ரீதியாக இருக்கான்னு கேட்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, திருக்கணிதத்தில் சனி பயிற்சி என்பது நடந்தாச்சு. வாக்கிய கணிதம் என்பது திருநள்ளாறு சனீஸ்வர கோயிலேருந்து தரக்கூடிய பலன்கள். கொஞ்சம் பொறுமையாக தான் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பதட்டத்தில் இருக்கீங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. நன்மையாவது ஒழுங்காக சொல்லுங்களேன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும்.
பஞ்சாங்கம் கொடுக்குறவங்க ஒரே நிலையில் கொடுத்துட்டாங்கன்னா சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் கரெக்டாக சொல்லிடுவாங்க. திருக்கணிதத்தை பயன்படுத்தி அதனுடைய வழியில் போகிறதா, வாக்கிய கணிதம் பயன்படுத்தி அதனுடைய வழியில் போகிறதான்றதுக்கு விளக்கத்தையும் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னாக்கா எந்த கிரகம் பயிற்சி பெற்றாலும் அந்த கிரகங்கள் பலனை கொடுக்கின்ற வரையில் பொறுமையாக இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது. ஆகவே சித்திரை மாதத்தில் நற்பலன்கள் நல்லபடியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். பரிகாரமாக தடைகள் இருந்தால், குழப்பங்கள் இருந்தால், வருமானம் குறைந்தால், செவ்வாய் பகவான் ஈசம் பெற்று 2ஆம் இடத்தில் இருப்பதினால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை வணங்கி வருவதும், மாலை நேரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வலம் வந்து மனமுருகி வேண்டி வந்தாலே குறைகள் விலகும், நோய்கள் உங்களை விட்டு விலகி செல்லும், நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.